Taste the Daily. சென்னை மணலி பேருந்து நிலையத்தில் ஏற்பட்டுள்ள சுகாதார சீர்கேட்டால் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி அடைகின்றனர். சென்னை திருவொற்றியூர் தொகுதிக்குட்பட்ட மணலி பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான பேருந்து நிலையம் உள்ளது. இப்பேருந்து நிலையத்தில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு தங்குவதற்கு ஓய்வறை கூட இல்லாமல் பரிதவித்து வருகின்றனர். மேலும் இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் சமூக விரோதிகள் சிலர் சிறுநீர் கழிப்பது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதால் மக்களுக்கு தொற்றுநோய் பாதிப்பு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து விழித்துக் கொண்டு பேருந்து நிலையத்தை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள ராயர்பாளையம் கிராமத்தில் 17 நாட்களாக மின்சாரம் இல்லாமல் இருளில் 4000த்திற்கும் மேற்பட்டோர் தவித்தனர். கிழக்கு காடு பகுதியில் பழமை வாய்ந்த புளிய மரம் உயர் அழுத்த மின்கம்பியில் மோதியதால் கடந்த 17 நாட்களுக்கு முன்பு டிரான்ஸ்பார்மர் வெடித்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மின்வாரிய ஊழியர்கள் புளிய மரக்கிளையை வெட்ட முயற்சித்த போது அந்த பகுதி விவசாய நில உரிமையாளர் முத்துசாமி தடுத்து நிறுத்தியதால் திரும்பிச் சென்றனர். இதனால் கடந்த 17 நாட்களாக மின்சாரமின்றி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் அதிகாரத்தில் இருப்போரின் அராஜகத்துக்கு துணை போவது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. இந்த மரம் பிரச்சனையா இருக்கு, இந்த கிளைவுல வெட்டிட்டு இதை வந்து லைன் நாங்கள் கரண்ட் பவர் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து வெட்டினாங்க, 2 கிளை வெட்டினாங்க. 3வது கிளைக்கு இந்த காட்டுக்காரர் பக்கத்தாண்ட காட்டுக்காரர் வந்து நீங்கள் எப்படி என்னை கேட்காம மரத்தை வெட்டலாம், முத்துசாமிங்கிறவர் வந்து மறித்து தகராறு பண்ணிட்டாரு. தகராறு பண்ணிட்டதில் இது மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு. டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சு, காடெல்லாம் வந்து தண்ணி கட்ட முடியாமல் இருக்குது, ஆட்டு மாட்டுக்கு தண்ணி காட்ட முடியல அப்படின்னாக்க அதெல்லாம் முடியாது, இதெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்ட்டாரு.